இன்றைய ஆன்மீக தகவல்ல நம்ம எல்லாருக்குமே இந்த பிறவியில்லா பெருவாழ்வு இதை பற்றி திருவள்ளுவர் கூட அழகாக பாடியிருக்கார். ஆக பிறவியில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்க வேண்டும். நாம் முன்பே கூட சொல்லியிருக்கின்றேன், எத்தனையோ பிறவிகள், அந்த பிறவிகள் எல்லாம் கடந்து நாம் மனித ஜென்மம் எடுக்கின்றோம். மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு. இந்த கிடைத்தற்கரிய பிறப்பிலே நாம் இந்த மனித பிறப்பை உபயோகமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்நாளிலே பிறருக்கு நன்மை பயப்பதாகவும் நம்மால் 4 பேருக்கு நல்லது நடக்க வேண்டும், யாருக்கும் நம்மால் கெடுதல் நடக்கக்கூடாது என்கின்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். இறை அச்சத்தோடு வாழ வேண்டும். இறைவன் இருக்கின்றான், நாம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று பாவங்களை தவிர்த்து வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் நமக்கு மறுபிறவி இருக்காது. இந்த மறுபிறவி யாருக்கெல்லாம் கிடைக்காது, மறுபிறவி என்பது யாருக்கு இல்லை, அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகின்றோம். அதிலே நானும் ஒருவனாக நீங்களும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். யாருக்கு மறுபிறவிகள் ஏற்படாது என்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இதற்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? சாஸ்திரங்கள், கருட புராணம், கடோபனிஷத் இவையெல்லாம் மறுபிறவி பற்றி நமக்கு நிறைய சொல்கின்றது. இதையெல்லாம் படித்து பார்க்க வேண்டும். இப்படி மறுபிறவி பற்றி இவைகள் என்ன சொல்லி இருக்கின்றது? இந்த உபனிஷங்களிலே மறுபிறவி பற்றி என்ன சொல்லி இருக்கின்றது என்று பார்ப்போம். பொதுவாக பூமியிலே அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடித்தவருக்கு மீண்டும் மறுபிறவி ஏற்படுவதில்லை. எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் என்றால் அவருக்கு மறுபிறவி கிடையாதாம். அதேபோல் இது நம்முடைய பாரத பூமியானது கர்ம பூமி ஆதலால் தங்களது கர்மத்தை அனுபவிக்கவே உயிர்கள் பிறப்பெடுக்கின்றன. அவற்றை முற்றிலுமாக அனுபவித்துவிட்டு இனி அனுபவிக்க சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என ஏதும் இல்லாதவர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. நமக்கு தேவையில்லாமல் ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும். அப்போதெல்லாம் நமக்கு கர்மாவை யோசிப்போம், எந்த ஜென்மத்தில் பண்ண பாவமோ இதை அனுபவிக்கிறோம் என்று. அப்படிப்பட்டவர்களுக்கு கிடையாதாம். இவ்வுலக ஆசைகள் ஏதும் இன்றி பற்றற்ற வாழ்வு வாழ்பவர்களுக்கும் தவயோகிகளுக்கும் மறுபிறவி இல்லை. அதேபோல் சிறந்த தவத்தோடு பக்தி நெறியோடு வாழ்ந்து இறைவன் ஒருவனையே தங்களுடைய பற்றுக்கோளாக கொண்டு தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து வாழ்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாதாம். தாங்கள் செய்த பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் சரியாகி கழிக்க ஏதும் கர்ம வினைகள் இல்லை. அப்படி இருந்தால் அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதேபோல் தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைகின்ற மகான்களுக்கும் மறுபிறவி ஏற்படுவதில்லை. ஆகவே இறைவனின் கட்டளைப்படி மட்டுமே அவதாரம் என்பது ஏற்படும். ஆகவே நாம் எடுக்கின்ற பிறப்பு என்பது இறைவனுடைய கட்டளைப்படியே நடக்கின்றது. பந்தம், பாசம், மோகம், அகந்தை, காமம் போன்ற மன அழுக்குகளிலிருந்து விடுபட்டு இவ்வுலக வாழ்வை வெறுத்து இறைவனையே சதா தியானித்து அவன் நாமத்தையே எப்போதும் கூறி வருகின்ற உண்மையான பக்தர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. நமது சாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு காலத்திலே அந்த பரமாத்மாவோடு இணைந்துதான் ஆக வேண்டும். அது இந்த பிறவியிலே நிகழலாம், அடுத்த பிறவியிலே நிகழலாம். ஆகவே பிறவியில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயல்வோம், இறைவனையே தியானிப்போம், வாழ்கின்ற நாளிலே அடுத்தவர்களுக்கு உபயோகமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அப்படி இருந்தால் நமக்கு நிச்சயம் மறுபிறவி கிடையாது, இறைவனுடைய திருவடியை அடையலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். வணக்கம்.